அதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய மகளிர் தலைவர்கள் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று இந்த மாநாட்டில் வெற்றி பெற ஆங்காங்கே களப்பணி ஆற்றி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் கொள்கை வரையறுத்து சட்டம் இயற்றி இந்திய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் முதன்மையான கோரிக்கை. மாநாட்டுக்கான பணிகள் சிறப்பாக நடந்திருக்கின்றன. 28ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவள விழா காஞ்சிபுரம். அந்த தவள விழா விடுதலை சிறப்பு ஆண்டு முதல்வர் நடைபெற்றிருக்கிறார். அந்த மாநாடு ஆதவ் அர்ஜுனை பொறுத்தமட்டில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லைங்கிறதே திரு ராசா கருத்து. அதே போல பிசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் அதே கருத்தை தான் சொல்றாரு. ஒரு கட்சி தலைமை ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ராசாவினுடைய கூட்டணிக்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இடையில் கூட்டணி தொடர்பாக எந்த சிக்கலும் எழவில்லை, எழாது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன், கூட்டணி நலன், மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவெடுக்கும். ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுகிறது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும், அதில் நான் தலையிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கிற நல்லுறவு, கூட்டணி உறவு எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த நெருடலும் இல்லை. கட்சி மற்றும் கூட்டணி ஆகியவற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு தலைமை என்கிற முறையில் நடக்கின்றது. எனவே முன்னணி தோழர்களோடு கலந்து பேசும் முடிவில் ஒரு நாள் மட்டுமல்ல, அடுத்தடுத்த கருத்துக்கள்